அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பொதுக்கூட்டத்தின் போது கண் கலங்கி பேசியிருக்காரு பிரதமர் மோடி. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து தான் இன்னைக்கு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து பார்த்தீங்கன்னா, சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பன்னீர்செல்வம் பேச்சு பாஜக நிர்வாகி ஒருவர் பாதிலேயே நிறுத்த சொன்னதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்டென ஓபிஎஸ் தந்த ரியாக்ஷனால் அரசியல் வட்டாரத்தில் பரவலான சலசலப்பும் ஏற்பட்டிருக்குங்க. இது குறித்த முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் பொதுக்கூட்டத்தில் கண் கலங்கியிருக்காரு பிரதமர் மோடி. இதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அதாவது சேலம் கெஜல் நாயக்கன் பட்டியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி சேலம் வந்தடைந்தார். பிரதமர் மோடியின் பொதுக்கூட்ட மேடையில் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்க பாமக நிறுவனர் ராமதாஸ், அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டாங்க. இவர்களுடன் பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்களான டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சரத்குமார், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டாங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, பாமகவின் வரவால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரம் வலுப்பெற்றிருக்கு. பாஜக கூட்டணிக்கு பாமக தொண்டர்களை வருக அப்படின்னு வரவேற்கிறேன். ராமதாஸின் அனுபவ அறிவும் அன்புமணியின் திறமையும் தமிழகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல உதவும். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரை நினைவு கூற விரும்புகிறேன். காங்கிரஸ் குடும்ப ஆட்சி சதி செய்து மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்திருந்தது. அரசியல் நேர்மை என்றாலே காமராஜரின் முகம்தான் நினைவுக்கு வருகிறது. காமராஜரின் மதிய உணவு திட்டம் எனக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தது. சேலத்தில் கால் பதித்தவுடன் என்னுடைய நண்பர்கள் உள்பட பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்திருக்கு. தமிழகத்தில் பாஜக காலூன்றுவதற்காக பாடுபட்ட மிக அற்புதமான மனிதர் லட்சுமணன் அவர்களை நினைவு கூர்கிறேன். எமர்ஜென்சி காலத்தில் கூட பல தடைகளை தாண்டி பாஜகவை வளர்க்க அவர் பாடுபட்டிருக்காரு. இப்படியே என் நினைவலைகள் சுழலும் போது, நான் சீலத்தில் கால் பதிக்கும் போது மிக அதிகமான என்னை உலுக்கியவர் ஆடிட்டர் ரமேஷ். பாஜகவிற்காக தனது உயிரையே தியாகம் செய்தவர். அவரை சமூக விரோதிகள் கொலை செய்து விட்டாங்க. அந்த நேர்மையாளரை இந்த கண்ணிலேயே நினைத்து இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துறேன். அனைவரும் இருக்கையில் இருந்து அவருக்காக அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். இந்தியா கூட்டணியினுடைய நோக்கம் என்ன என்பது முதல் கூட்டத்திலேயே தெரிந்துவிட்டது. இந்து மதத்தை அழிப்பதே இந்தியா கூட்டணியின் நோக்கம். சமாதானத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்து மதம் பற்றி பேசும் இந்தியா கூட்டணி மற்ற மதங்களை பற்றி பேசுவதே கிடையாது. சக்தியின் அடையாளத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு ஏப்ரல் 19 மக்கள் பாடம் புகட்டுவாங்க. ஏப்ரல் 19 விழும் ஒவ்வொரு ஓட்டும் பாஜக கூட்டணிக்கு தான் அப்படின்னு மக்கள் முடிவு செய்து விட்டாங்க. வெற்றி எண்ணிக்கை 400 தாண்டுவதே நமது இலக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கொண்டிருக்கும் போதே பாதியில் நிறுத்த சொன்ன பாஜக நிர்வாகியால் சட்டென ஓபிஎஸ் தந்த ரியாக்ஷன் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. அதாவது சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பன்னீர்செல்வம் பேச்ச பாஜக நிர்வாகி ஒருவர் பாதிலேயே நிறுத்த சொன்னதால பரபரப்பு ஏற்பட்டிருக்குங்க. இதையடுத்து பன்னீர்செல்வம் செய்த செயல் மேடையில் திடீர் பரபரப்பையும் உண்டாகியிருக்கு. பிரதமர் மோடி சேலத்தில் பாஜக சார்பாக பிரச்சாரம் செய்கிறார். மதியம் 12:50 மணி அளவில் பொதுக்கூட்டம் நடைபெறும் கெஜல் நாயக்கன் பட்டி வந்திருக்காரு பிரதமர் மோடி. பிரதமர் மோடி வரும் இந்த நிகழ்வில் கூட்டணி தலைவர்கள் மேடையேற்றப்பட்டாங்க. பன்னீர்செல்வம், பாமகவின் ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் பங்கேற்றும் இருக்காங்க. அதே போல டிடிவி தினகரனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காரு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், சரத்குமார், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று
இடமாற்றம் இருந்தாங்க இந்த பாஜக கூட்டணியில். இதன் மூலமாக மேடையில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட கூட்டணியை ஏற்றி பாஜக சாதித்தும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சேலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று பேசினார். சேலம் பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசி முடித்ததுக்கு அப்புறமா ஓபிஎஸ் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது 10 ஆண்டு காலமாக சிறப்பான ஆட்சியை நடத்துகிறாரு பிரதமர். ஒரே அரசாணையில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க உத்தரவிட்டவர் பிரதமர் மோடி. இன்று உலக நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து வியக்கின்றது அப்படின்னா அதற்கு ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே, ஆனால் ஓ பன்னீர்செல்வம் பேசும்போதே அதை பாஜக நிர்வாகி ஒருவர் நிறுத்த சொல்லியிருக்காரு. மோடி வந்துவிட்டார் என்பது போல கையை காட்டி நிறுத்த சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் சத்தென்று சுதாரித்த ஓ பன்னீர்செல்வம் பேச்சை நிறுத்தினார். நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து இருக்கைக்கு சென்று ஓ பன்னீர்செல்வம் நின்றார். இதனை அடுத்து இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்து மதத்தை திட்டமிட்டு தாக்குறாங்க. நேரம் கிடைக்கும் போது எல்லாம் இந்து மதத்தை தாக்கி வந்துட்டு இருக்காங்க. காமராஜர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். 5வது தலைமுறையும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு திமுக நினைக்குது. காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் எனக்கு உத்வேகம் அளித்தது. மூப்பனாருக்கு எதிராக அரசியல் செய்தது திமுக. இந்தியா கூட்டணி பெண்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்துறாங்க என்பதற்கு தமிழ்நாடு தான் சாட்சி. ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது திமுகவினர் எப்படியெல்லாம் இழிவு செய்தாங்க. நாங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்த போது எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்துவிட்டன. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் எனக்கும் கிடைத்து வரக்கூடிய மக்கள் ஆதரவை நாடே பார்க்கிறாங்க. கோவையில் மக்கள் கடல்ல நீந்தி கொண்டே பயணம் செய்த பாஜகவுக்கு கிடைக்கும் ஆதரவை பார்த்து திமுகவின் தூக்கமே தொலைந்து போய்விட்டது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டாங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி விழும் ஒவ்வொரு ஓட்டும் என்டிஏ கூட்டணிக்கு என மக்கள் முடிவு செய்து விட்டாங்க. மீண்டும் வேண்டும் மோடி அப்படின்னு மக்கள் முடிவெடுத்திருக்கிறதுனால வெற்றி எண்ணிக்கை 400-ஐ தாண்டும். நவீன உள்கட்டமைப்பிற்கு 400-ஐ தாண்ட வேண்டும். பாரதம் தன்னிறைவு பெற 400க்கும் மேலே பெற வேண்டும். விவசாயிகள் பயனடைய 400க்கும் மேலே பெற வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை 400க்கும் மேல் அப்படின்னு சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி தமிழில் பேசியிருக்காரு. சேலம் மாவட்டம் கெஜில் நாயக்கன் பட்டியில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்று வந்திருக்கு. இதில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றாங்க. நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கும் போதே மேடைக்கு வந்தார் பிரதமர் மோடி. கூட்டணி கட்சி தலைவர்கள் கைகுலுக்கி சால்வை அணிவித்து பிரதமர் மோடியை வரவேற்றாங்க. தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, கோட்டை மாரியம்மனை வணங்கி எனது உரையை தொடங்குறேன். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் எனக்கும் கிடைத்து வரக்கூடிய மிகப்பெரிய மக்கள் ஆதரவை நாடே பார்த்து கொண்டிருக்கு. கோவையில் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி கொண்டே பயணம் செய்த அதே போல தமிழ்நாட்டில் எனக்கும் பாஜகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் கிடைக்கக்கூடிய ஆதரவை பார்த்து திமுகவுக்கு தூக்கமே தொலைந்து போய்விட்டது. இந்த முறை ஏப்ரல் 19 அன்று விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் அப்படின்னு தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டாங்க அப்படின்னு கூறிய பிரதமர் மோடி, இம்முறை 400க்கும் மேலே அப்படின்னு தமிழில் பேசியிருக்காரு. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு, வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டுக்கு, நவீன உள்கட்டமைப்புக்கு, 3வது பொருளாதாரத்திற்கு 400-ஐ தாண்ட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ட பிரதமர் மோடி, என்டிஏ கூட்டணி இப்போது வலுவான கூட்டணியாக உருவாகியிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோரது திறமை, ஆற்றல், தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றை கொண்டு தமிழகத்தை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல உத்வேகம் கிடைத்திருக்கு. என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்க பாமகவை வரவேற்கிறேன். நான் இந்த முறை சேலம் வரும்போது எனக்கு பல நினைவுகள் வந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன் கைலாஷ் மனோஸ்வர் யாத்திரை செல்லும் போது என்னுடைய குழுவில் இந்த ஊரைச் சேர்ந்த ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் ரத்னவேல். அவர் சேலத்தை பற்றிய பெருமைகளை என்னிடம் சொல்லிக் கொண்டே வந்தார். அவர் சொன்னதை கேட்டு சேலம் மீது எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பே வந்திருக்கு. அவர் இப்போது இல்லை, ஒரு விபத்தில் உயிரிழந்து விட்டார். சேலம் வந்ததும் அவரது நினைவு எனக்கு வந்திருக்கு. நான் சேலத்தில் கால் வைக்கும்போது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நினைவுக்கு வந்தாங்க. KN லக்ஷ்மணன் நினைவுக்கு வந்தார்.
தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற பாடுபட்ட அற்புதமான மனிதர். எமர்ஜென்சி காலத்தில் கூட பல தடைகளை மீறி கட்சியை நடத்த பாடுபட்டவர். பல பள்ளிகளையும் நடத்தியிருக்காரு. இப்படி பல நினைவுகள் சுழலும் போது சேலம் ஆடிட்டர் ரமேஷ் நினைவும் வந்திருக்கு. கட்சிக்காக தனது உயிரையே தியாகம் செய்தவர், கட்சிக்காக நேர்மையாக உழைத்தவரை கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு தழுதழுத்து பேசினார் பிரதமர் மோடி. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற அரசியல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.